Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் தையல் மிஷின் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 போயிட்டோம். பார்ட் 4ல் மேலே மிஷின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சக்கரம் இந்த ரிங்கு போட்டுட்டு இந்த ஒயரை கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம். கீழே எல்லாமே போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஒயரை அப்படியே இதில் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம இந்த ஹோல்ஸில் எடுத்துக்கலாம். மேலே மிஷின் போட்டுக்கலாம். நான் ஒரு சைடு போட்டிருக்கேன், அதான் சொல்ல போகிறேன். இதிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். இதில் இங்கே மேலே பீட்ஸ் ஒட்டி வச்சுருந்தேன் குளு வச்சு. அது ஒன்று ஒன்றா விழுந்துடுது. நம்ம இந்த மாதிரி பீட்ஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னும் போதே நம்ம இந்த மாதிரி கலர் வச்சுக்கலான்ட்டு இதில் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கீழே இந்த 3 பூவில் ஒரு லைன் இப்படி போட்டிருந்தோம் இல்லைங்களா, சுற்றி ஃபுல்லும், அதாவது 8 பூ போட்டிருந்தோம். முன்னாடி 3 பூ, முன் சைடில் பின்னாடி சைடில் 3 பூ, இந்த சைடு 8 பூ போட்டிருந்தோம். அந்த 8 பூவில் 2 லைன், அதாவது ஒரு லைன் நம்ம பிளாக் கலரில் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு லைன் ஃபுல்லுமே பிளாக் கலரில் போட்டுருங்க. அதுக்கடுத்து 3வது லைன் போடும்போது முதல் பூவில் 1 மணி இந்த எல்லோ கலர் வச்சேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க. 2வது பூலையும் 1 மணி வச்சுருக்கேன். அதே போல் 4வது பூ 5வது பூலேயும் ஒரு மணி வச்சுருக்கேன். நல்லா புரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே நம்ம கீழே 1 பூ போட்டிருந்தோம். அதுக்கடுத்து 3 பூ ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அதான் ஃபுல்லும் 3 பூ ஃபுல்லும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். 4வது பூ 5, 6 இந்த 3 பூவும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இதில் ஜாயின் பண்ணக்கூடாது. இதில் இப்படி ஜாயின் பண்ணாமல் இது ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதனால் இதை இங்கே நிறுத்தியிருக்கேன். இந்த 3 பூவில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதில் 3 பூவில் ஒரு மணி வைக்கணும். அதாவது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்ட இந்த 3 பூவில் 3வது பூ, 4வது பூ, 5வது பூவில் ஒரு மணி வைக்கணும். இந்த சைடை வைக்கணும். அதுக்கப்புறம் 2 பூ பிளாக் கலர்லேயே போடணும். 2 லைன் பிளாக் கலர்லேயே போடணும். இது முன்னாடி சைடு மட்டும்தான். பின்னாடி சைடு ப்ளைனாக தான் போடணும். பின்னாடி சைடு தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த 3 பூ போட்டுட்ட பிறகு அதுக்கடுத்து போடுறோம் பாருங்கள். அதில் ஒரு மணி, அதுக்கடுத்த பூவில் 1 மணி, அதுக்கடுத்த பூவில் 1 மணி, இப்படி 3 மணி இங்கே என்ன கலர் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து ஒரு பூ பிளாக் கலரில் போடணும். அதுக்கடுத்து இந்த சென்டரில் வர்ற 2 மணியில் ஒரு மணி 2 பூவில் ஒரு மணி வைக்கணும். அதுக்கடுத்து பூவில் ஒரு மணி வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு லைன் பிளாக் கலர் போடணும். இந்த ஒரு லைன் பிளாக் கலர் போடணும், இன்னொரு லைன் பிளாக் கலரில் போடணும். புரியுதான்னு பாருங்கள். இது வரைக்கும் இதே போல் போட்டுடுங்க. இந்த முன் சைடு, இந்த பின்னாடி சைடு இதே போல் வெறும் பிளாக் கலர்லேயே போடுங்க. போட்டுட்டு இந்த சைடு கீழே இந்த சைடு ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்லா புரியுதான்னு பாருங்கள். இதே போல் இந்த சைடு போடுவீங்க இல்லை, அப்போ இங்கே கீழே இதில் இப்படி வச்சு இதில் ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். கீழே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம பிளாக் கலரில் கிளாத்தோ இல்லை கேரி பேக் சொல்லுவேன், அந்த மாதிரியே ஏதோ ஒன்று வச்சு இதில் இது உள்ளும் ஃபில் பண்ணணும், இந்த நீட்டுக்கு ஃபில் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலேயும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த 2வது பூவுக்கு நேராக ஒரு பூ வந்து 4 மணி பூ போட்டுருங்க. இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி காட்டன்லாம் வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு பூ போடுங்க, இதுக்கு மேலே 2 பூ போடுங்க. இங்கே வந்து 2வது பூவில் 2 பூ போடுங்க. நான் இதில் போடலை, இது இப்படி 2 பூ போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து அப்படியே ஒரே லைன்லேயே 2 பூ போடணும். 2வது பூவில் 2 பூ போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீல் வச்சுக்கலாம். இந்த வீல் வச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த 3 பூவுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 பூ போடணும். இந்த 3 பூவுக்கு அப்புறம் 8 பூ போடணும். அதில் சென்ட்ரு பூவில் தான் அதாவது 3 பூ தான் இது இங்கேயும் போட போகிறோம் நம்ம. அதில் சென்ட்ரு பூவில் 3 மணி வைக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரு பூவிலையும் அதுக்கு கீழவும் 2 மணி வைக்கணும். அதே போல் இந்த சைடு வைக்கணும். அதுக்கடுத்து 2 லைன் வந்து பிளாக் கலரில் போடணும். புரியும்னு நினைக்கிறேன். கீழே ஒரு லைன் போடணும். இந்த 3 லைன் போட்டு முடிச்சுட்டு கீழே ஒரு லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 5 அடி ஒயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு பூ போட்டிருந்தோம். அப்புறம் 3 பூ போட்டோம். 3 பூ இப்படி ஃபுல்லுமே 3 லைன் போட்டோம். அதுக்கடுத்து 3 லைன் வந்து இதில் ஜாயின் பண்ணாமல் இங்கே காலியாக விட்டு இருந்தேன். அதையும் காமிச்சேன் உங்களுக்கு. இதில் தான் இப்போது இப்படி போட சொல்லியிருந்தேன். அதாவது 4 பூ வந்து 3 லைன் வரும். 4 பூ வந்து 3 லைன் வரும். அதுக்கப்புறம் 4 பூ வந்து 4 லைன் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே போல் தான் இந்த சைடும் போடணும். இது சென்டர்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியே இப்படி போடும்போது இன்னொரு பூ எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் 4 பூ இதில் போட்டிருக்கோம். இப்படி 4 பூ புரியுதான்னு பாருங்கள். 1 2 3 இது கடைசி பூ. அதுக்கப்புறம் 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். அந்த 5 அடி போக அதுக்கப்புறம் 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ புரியுதான்னு பாருங்கள். கீழே இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த சைடு மணியை சேர்க்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். இதே போல் தான் இது ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணணும். இந்த 3 அடி ஒயர் இதுக்கு சரியாக இருக்கும். இங்கே இந்த சைடு போட்டுட்டு 5 அடி ஒயரில் இது வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் 3 அடி ஒயர் எடுத்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணி நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் பிளாக் கலர் கிளாத்தோ கேரி பேக்கோ வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4 பூவில் 2வது பூவுக்கு நேராக ஒரு பூ போடணும். பிளாக் கலர்லேயே ஒரு பூ போடணும். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்துட்டு 2வது பூ 3வது பூவுக்கு நேராக 2 பூ போடணும். இந்த சைடில் வந்து 2வது பூவுக்கு நேராக
2 பூ போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. புரியும் நினைக்கிறேன். நானும் போட்டுட்டு வரேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த 3 பூ போட்டும் பாருங்க. இது வந்து 7 லைன் போடணும். இந்த 3 பூ வந்து 1 2 3 4 5 6 7 லைன் போடணும். அதில் நடுவில் 3 பூவில் வந்து இந்த மாதிரி 3 மணி வைக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 3 பூ வந்து 4 லைன் போடணும். 1 2 3 பூ 4 லைன் போடணும். இதில் நடுவில் 3 மணி வைக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 4 பூ வந்து 4 லைன் போடணும். 4 பூ 4 லைன் போடணும். அதில் இந்த மாதிரி 2 மணி, இந்த சைடு 2 மணி இந்த கலர் வைக்கணும். அதாவது இந்த சைட்லேருந்து பார்த்தா 2வது பூவில் வைக்கணும், 3வது பூவில் வைக்கணும். இப்படி பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பூலையும் செகண்ட் பூலையும் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் பிளாக் கலர், அதுக்கடுத்து ஒரு லைன் பிளாக் கலர் போடணும். கீழே அப்படியே ஜாயின் பண்ணிடணும். கீழே வந்து ஒரு பூ வந்து இந்த பிளாக் கலரில் போடணும். அப்புறம் இதுக்குள்ளார இதை வச்சு நம்ம காட்டன் கிளாத் எதுனா வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து 2வது பூலையும் 3வது பூலையும் ஒரு 2வது பூலையும் 3வது பூலையும் ஒரு பூ போட்டுக்கணும் இந்த கலர் வச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து 2வது பூவில் 2 பூ போடணும். 2வது பூவில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன், 2 லைன் போடணும். அதாவது நம்ம இங்கே நூல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக 2 லைன் போடணும். புரியும் நினைக்கிறேன். இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.